ஹலோ கைஸ், வெல்கம் டு மை ஜீனேஸ்வரஸ் தமிழ். நாம் இன்றைக்கி மெல்டட் நீம் சோப் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு சோப் செய்ய தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இப்போ மெல்டட் சோப் செய்ய போகிறதுனால சோப் பேஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது மீஷோவில் இருந்து கம்மி ரேட் தான், ஆனால் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் மிஷின் தான் காமிக்கிறேன். இது அக்யூரேட்டாக காட்டும். அது என்னென்ன கேஜியில் இருந்திருக்கு, கிராம்ஸில் இருந்திருக்குன்றத காட்டும். இன்றைக்கி நம்ம பெருசாக மெஷர்மெண்ட் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு அது தேவைப்படும். அதனால வேண்டி நெக்ஸ்ட்டு விட்டமின் இ கேப்சியூல். நெக்ஸ்ட்டு ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவருக்கு எசென்சியல் ஆயில். ஏதோ ஒரு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்னு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் பியூர் எடுத்திருக்கேன். நீம் சோப் செய்ய போகிறதுனால நான் நீம் பவுட்ரு எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக லீஃபாக கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணுறது 50 கிராம் சோப்பு. இதுக்கு 1 கிராமுக்கும் கம்மியாகவே ஒரு 1/2 கிராம்ஸ் அந்த மாதிரி பவுட்ரு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுட்ரு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே பண்ணுது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். விட்டமின் இ கேப்சியூல் 1 எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். எல்லாமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக்சிங்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சோப் பேஸ். இதில் 50 கிராம்ஸ் சோப்புக்கு 48 கிராம்ஸ் நம்ம பேஸ் எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்ச சோப் பேஸை பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோப் ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த மிக்சரை போட்டுக்கலாம். நம்ம அதை போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒன்று கலக்காமல் அப்படி இப்படி நின்றும் அங்கங்கே.
நெக்ஸ்ட்டு ஹீட் கம்மியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சோப் மோல்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டுவெண்ட்டி 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அந்த சோப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த சோப்பு எப்படி வந்திருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீம் சோப் ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோப் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரிசல்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.